ஹை பெரியப்பா, என்ன பெரியப்பா இந்த சூட்கேஸ் ஃபுல்லா திங்ஸா இருக்கு? என்னங்க இது, பசங்களுக்கு தான் கிஃப்ட்னு சொல்லி தனியாக வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. அது இல்லாமல் இந்த மாதிரி 4-5 சூட்கேஸில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் தான் சொன்னேன் இல்லம்மா, இனிமேல் நம்ம இங்கே தான் செட்டில் ஆக போறோங்கிறதுனால என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓபன் பண்ணி பாருங்க. டேய் சிண்டு, இதுல எதுல வந்து சாக்லேட்ஸ் இருக்குன்னு தெரியலடா, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்திரலாம். பெரியப்பா, எனக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஹை ஆமா, இந்த பேண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு பெரியப்பா, நான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போவேன். டே சிண்டு, அந்த இன்னொரு சூட்கேஸ் ஓபன் பண்ணி பாரு, எனக்கு தெரிஞ்ச அதுலயும் ட்ரெஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹை பெரியப்பா, இந்த மாதிரி ஷெர்வானி யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரே மாதிரி ரெண்டு. பண்டிக்கும் பப்ளுக்கும் பர்த்டே வருது இல்லையா, அதனால தான் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். டே சிண்டு, நான் தான் சொன்னேன் இல்லடா, அந்த சின்ன சூட்கேஸ்ல சாக்லேட்ஸ் இருக்காதுன்னு. பெருசா ஓபன் பண்ணி பாரு. அப்பா என்னப்பா இது, பாக்குறதுக்கு கேர்ள்ஸோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. பண்டி அண்ணா, எனக்கு தெரிஞ்சு நான்சி அக்காக்கு, லில்லி அக்காக்கு, லோட்டஸ் அக்காக்கு. ஐயோ, என்னது இது இவ்வளோ பெருசா இருக்கு? என்னங்க இது, நான்சியோட சைஸ் உங்களுக்கு தெரியாதா? எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். அட கடவுளே, உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருக்கா? இந்த கிராமத்தில் போய் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றுனா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? என்னங்க இப்படி பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. நீயா தேவையில்லாம ஏதாவது நினைச்சுக்காத. நீ என்ன டெய்லியுமா போட போற? என்னைக்காவது ஒரு நாள் தானே போட போற. அக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குக்கா. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரியெல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டுக்காரர் என்னன்னா உங்களுக்கு வாங்கிட்டே வந்து கொடுத்துருக்காரு. அண்ணா, இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குண்ணே. ஏன் நீ சொல்ல மாட்ட? உனக்கும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதனால நீயே அதை எடுத்து போட்டுக்கோமாளா? அண்ணா, உண்மையாவா சொல்கிறீங்க? எனக்கும் சேர்ந்தா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அக்கா, நம்ம 2 பேரும் ஒரு நாள் சேர்ந்து போட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போகலாங்க்கா. ஆமாம்மா, உன் ஃப்ரெண்டு நீ போட்டாதான் போடுவா, அதனாலதான் உனக்கும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ நீயே பார்த்து எடுத்துக்கோ. ஆமா பெரியமா, பேசாம பண்டி அண்ணா பப்ளு அண்ணாவோட பர்த்டேக்கு நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, இதே போடுங்க பெரியமா. ஹை அம்மா, இங்க பாருங்கம்மா, இன்னொரு ட்ரெஸ் கூட இருக்கு. அம்மா, அந்த ட்ரெஸ்ஸை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நான்சி அக்காங்க அம்மா வந்து அதை எடுத்துக்கிட்டோம், நீங்க இதை போட்டுக்கோங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கலர் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ப்ளீஸ்மா, இதே போட்டுக்கோங்கம்மா. அக்கா, ஆமாங்க்கா, அந்த ட்ரெஸ்ஸில் ஸ்லீவ் எல்லாம் இருக்குது. ஸ்லீவ்லெஸ் தான் நீங்கள் போட மாட்டீங்களே. பேசாமல் நீங்கள் போட்டுக்கோங்கக்கா. இந்த ப்ளூ நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க்கா. என்னமோ சொல்கிறீங்க, சரி பார்க்குறேன். ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா நான் கழட்டிடுவேன். அதுக்கப்புறம் என்னை கம்பல் பண்ணக்கூடாது. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வெயிடா பண்டி. டே சிண்டு, சாக்லேட்ஸ் இருக்கிற சூட்கேஸ் பார்த்தாலே தெரியும். அப்பா என்னப்பா இது, ஒரு துணி கடை வைக்கிற அளவுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சுப்பா. உன்னோட ஃப்ரெண்டு நான்சிக்கு, அதுக்கப்புறம் லில்லி லோட்டஸ் ரோஸுக்கு, எல்லாத்துக்கும் இதுல ட்ரெஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுத்துரு. ஹை, அப்படின்னா நான் இப்பவே போய் ட்ரெஸ் சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏ நான்சி, உனக்கு இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்சி, நீ இதையே போட்டுக்கோ. ஆமாம் பண்டி, எனக்கு இப்போ ரீசெண்டாக அந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ, இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கே. நீ கவலைப்படாத நான்சி, இது எல்லாத்தையும் நான் சிறுசு பண்ணி தர்றேன். நீயும் லில்லி லோட்டஸ் எல்லாருமே போட்டுக்கோங்க. ஓகே ஆண்டி, அப்படின்னா பண்டி பப்ளு பர்த்டேக்கே நாங்கள் எல்லாரும் இதை போட்டுக்கிறோம். பண்டி சூட்கேஸ்குள்ளே எடுத்து வச்சிரு, நான் வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறேன். பெரியப்பா, என்ன பெரியப்பா இது, எல்லா சூட்கேஸ்லயுமே ட்ரெஸ்ஸா இருக்கு. நீங்க ஃபாரின் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா பெரியப்பா? டே சிண்டோ, அந்த கடைசி சூட்கேஸை ஓபன் பண்ணி பாருடா. அது ஃபுல்லா சாக்லேட்ஸ் தான். நான் தான் சொன்னேன்ல சிண்டு, ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியை ஓபன் பண்ணலான்னு. இதுக்குள்ளதான் சாக்லேட்ஸ் இருக்கு பாரு. பெரியப்பா, நான் சொன்ன சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? ஹை, நான் சொன்ன மாதிரியே நர்ட், அதுக்கப்புறம் M&M எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ஃபாரின்ல மட்டும் தான் கிடைக்கும். இது என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். இப்ப நானும் கொண்டு போய் அவங்ககிட்ட காமிக்க போறேன். இது M&M தானே, இதுக்குள்ள கலர் கலரா சாக்லேட் இருக்கும். அப்பாடா, இந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கு பதிலாக எல்லா பெட்டியும் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லில்லி லோட்டஸ் ரோஸ் எல்லாத்துக்கும் இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. நான் போய் சீக்கிரம் கொடுத்துட்டு அப்படியே பர்த்டே பார்ட்டிக்கு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. ஆமாண்டா, பர்த்டே பார்ட்டி இந்த டைம் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணணும், சரியா? அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துருங்க. அப்படியே மாலா, நீ ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிருமா. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் பல வருஷம் ஆச்சுப்பா. பண்டியோட போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னங்க இது, இப்போ தானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே எதுக்கு பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு? அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே. என்னம்மா இது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாமா. அக்கா, ஆமாங்க்கா, பண்டிக்கும் பப்ளுக்கும் ஒன்றா பர்த்டே கொண்டாடி எத்தனை வருஷம் ஆச்சு. ஏய் நான்சி, வாடி, நம்மளும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகலாம். அக்கா, நீங்களும் ரெடி ஆகுங்கக்கா. ஹாய் பஞ்சி, உங்க டாட் வந்ததுலேருந்து நீங்க பிஸி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரல பண்டி.
நீங்க வர்றதுல எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது. சரி, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நாளைக்கு பர்த்டேப்பா. கமான் பண்டி, உன்னோட பர்த்டே எல்லாம் நாங்க மறப்போமா? கண்டிப்பா நாங்களே வந்து உனக்கு விஷ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பா வந்துருவோம். அது மட்டும் இல்ல, எங்க வீட்ல நாங்க பார்ட்டி கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரியா? அன்னைக்கு ஃபுல் டே எங்க வீட்ல தான் இருக்கணும். சரி, இன்னும் நிறைய பேத்துக்கு இன்வைட் பண்ணணும். நான் போயிட்டு வரேன். ஓகே பண்டி, பை. பண்டி, உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் பப்ளு கூட வந்திருக்கானாமா. இனிமேல் இங்க தான் இருக்க போறானா? ஆமா ரெட் வெல்வெட், நாங்க 2 பேரும் இனிமேல் ஒன்னாதான் ஸ்கூலுக்கு வர போறோம். சரி, உங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஹை, இந்த ஃபுல் பாக்கெட் எங்களுக்கு தானா? தேங்க்ஸ் பண்டி. நாளைக்கு உனக்கு உங்க அண்ணன் பப்ளுக்கு பர்த்டே தானே? கண்டிப்பா உங்க வீட்ல கிராண்டா பர்த்டே பார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களையும் இன்வைட் பண்ணுவீங்களா? புஷ்பா, என்ன இப்படி கேட்டுட்ட? நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே? கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்துடணும். உங்க வீட்லயும் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரத்திலேயே வந்துருங்க. சரியா? ஐயா ஜாலி. சாட்டர்டே சண்டே போர் அடிக்குமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வீட்ல பர்த்டே பார்ட்டிலேயே ஃபுல்லா டைம் பாஸ் ஆயிரும். சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். பண்டியும் பப்ளுவும் உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடலாம். என்னது இது? பாத்ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. யார் அது நம்ம வீட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கிறது? அக்கா, நான் தான்க்கா இங்க குளிச்சிட்டு இருக்கேன். என்ன மாலா, உங்கள் வீட்டில் குளிக்காமல் இங்கே குளிச்சுட்டு இருக்க? அக்கா, இந்த நான்சி அரை மணி நேரமா உள்ள போயிட்டு வெளியில வர மாட்டேங்கிறாக்கா. ஒரு 2 நிமிஷம்க்கா குளிச்சு முடிச்சிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க போங்க. உள்ளே அவ்வளோ பெரிய பாத்ரூமை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் நீயும் உன் பொண்ணு இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்கீங்க. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா மாலா, எனக்கு லேட் ஆகுது. அக்கா, நீங்க அந்த புது ட்ரெஸ் தானே போடுறீங்க? நானும் அதுதான்க்கா போடலான் இருக்கேன். எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ? இந்த ஊருக்காரங்களாம் நம்மளை பார்த்து ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களாக்கா? இப்போ வந்து கேளு, அங்கே எல்லாத்து முன்னாடியும் என்னையும் சேர்ந்து போட சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் கிண்டல் பண்ண மாட்டாங்க. நீ முதல்ல சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியில் வா. ஆச்சுக்கா, ஆச்சு. 2 நிமிஷம்தான். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த புது ட்ரெஸ் போட்டு வந்து முதல்ல உங்ககிட்ட தான்க்கா காமிக்க போகிறேன். ஏங்கா, வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எல்லா ஹோட்டலில் தான் மாலா சொல்லியிருக்கு. சரி, நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்படி கடைசி நிமிஷத்தில் பர்த்டேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ரொம்ப வருஷம் கழிச்சு பண்டிக்கும் பப்ளுக்கும் ஒன்றா பர்த்டே கொண்டாடுறதே பெரிய விஷயம்தான். எதுவாக இருந்தால் என்ன பார்த்துக்கலாம். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். வருவாங்களா என்னன்னு தெரியல. எப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம சீக்கிரம் குளிச்சுட்டு போனா தான் சேரு பெஞ்சுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட முடியும். இந்த பசங்க தனியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அம்மாவும் கீதாவும் காலையில் நேரத்திலேயே கிளம்புனேன்னு சொன்னாங்களே, இந்நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. சிண்டு, சோட்டு, ரோஸ், என்ன நீங்க 3 பேர் மட்டும் இருக்கீங்க? மற்றவங்கெல்லாம் இன்னும் எங்க ஆளையே காணோம். சரி, பண்டியும் பப்ளுவும் உள்ள ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரியப்பா, எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பெரியப்பா. பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இந்த பலூன் எல்லாம் ஊதி வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் பெரியப்பா. அதுக்கு தாண்டா சிண்டு நான் உன்னை கூப்பிட்டேன். இந்த பலூன் எல்லாம் எடுத்து நீ அப்படியே ஊதி கொடுத்தீன்னா பெரியப்பா மேலே ஏறி அப்படியே ஒட்டிடுவேன். சரியா? ஐயோ பெரியப்பா, இந்த பலூன் எல்லாம் வாயில ஊத முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மேனுவல் பம்ப்ல காத்தடிச்சோம்னா காத்து வந்து உள்ள போய் வெளியில வந்துரும் பெரியப்பா. அந்த எலக்ட்ரிக் பம்ப் இருந்தா எடுத்து வைங்க பெரியப்பா. சின்ன பசங்களா இருக்கீங்க, வாயிலே ஊதுவீங்கன்னு பார்த்தா எலக்ட்ரிக் பம்ப் கேட்டுட்டு இருக்கீங்களே. ஹை, அங்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்கிள் வெயிட் பண்ணுங்க அங்கிள், நானும் வந்துடுறேன். புஷ்பா, ரெட் வெல்வெட், அங்க 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கிள், நீங்க ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஹை, பண்டியோட அப்பா டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்கிள், நான் தான் அங்கிள் புஷ்பா. ஓகே, நீங்க எல்லாரும் பண்டி பப்ளுவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீங்க கேட்ட மாதிரி எலக்ட்ரிக் பம்ப் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னென்ன கலர் பலூன் வேணுமோ நீங்களே எடுத்து பெருசு பண்ணுங்க. நான் ஒட்டி மட்டும் செய்யறேன். பெரியப்பா, பண்டி அண்ணா எப்பவுமே எல்லோ கலர் பலூன், அதுக்கப்புறமா ப்ளூ கலர், பிங்க் கலர் தான் ஒட்டுவாங்க. டே சிண்டு, அது கேர்ள்ஸுக்கு பர்த்டேனா அந்த மாதிரி ஒட்டலாம்டா. பிங்க் கலர் எல்லாம் ஒட்ட வேணாம், வேற ஏதாவது கலர் ஒட்டுடா. சீக்கிரம், இன்னும் பலூன் கலரையே முடிவு பண்ணாம இருந்தீங்கன்னா எப்போ டெக்கரேட் பண்ணி முடிக்கிறது? நான் வேற போய் இடையில கேக் வாங்கிட்டு வரணும். ஓகே அங்கிள், இந்தாங்க, நாங்க ஊதி தர்றோம். அப்படியே நீங்க அப்படியே வீட்டு மேல ஒட்டிருங்க அங்கிள். நான்சி அக்கா, பிங்க் கலர் தான்க்கா பிரைட்டா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பிங்க் கலர் ஊதுனோடனே எவ்வளவு பெருசா பிரைட்டா மாறிடுச்சுன்னு பாருங்க பெரியப்பா. இதையே நீங்க வீட்டு மேல ஒட்டுங்க பெரியப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வழியா கலர் எல்லாம் மாத்தி ஃபைனலா வீட்டு மேல எல்லா பலூனும் ஒட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஹை பெரியப்பா, கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், இது கூட சூப்பரா தான் இருக்கு. பண்டி, பப்ளு, என்னது இது? இந்த பசங்களும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மாவும் வெளியில வரமாட்டேங்கிறாளே. ஹை அப்பா, நாங்க ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்குள்ள வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டீங்களா? நான்சி, புஷ்பா, ரோஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா?
அவங்க எல்லாரும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்கப்பா. உங்களுக்கு இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உள்ள உங்க அம்மா ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை இந்த Dress போட பிடிக்காம சேலை கட்டிட்டு இருக்காளா? மாலா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, நான் வேற ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. நான்சி அக்கா, அங்க பாருங்க, உங்க அம்மா சூப்பரா ட்ரெஸ் போட்டு வர்றாங்க. ஆண்டி நல்லா இருக்கு ஆண்டி. ஹை அம்மா, இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. ஆமாம்மா, இந்த Dress உனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. உன் ஃப்ரெண்டு தான் உள்ள இருந்து வெளியில வர மாட்டேங்கிறா. அண்ணா என்னண்ணே, உண்மையாவே நல்லா இருக்கா? பசங்களா, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா இல்லை நான் போய் சேலையே மாத்திட்டு வந்துடட்டுமா? எனக்கு தெரிஞ்சு அக்கா சேலை தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு எப்படி போடணும்னே தெரியல, ஒரு வழியாக போட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நான் அப்போவே சொன்னேன்ல. ஒரு சேலை கட்டியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என்னம்மா இப்படி சொல்ற? நான் நினைச்சதை விட இந்த Dress உண்மையாவே உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ வேணா பசங்க கிட்ட கேட்டு பாரு. எஸ் ஆண்டி, இந்த ட்ரெஸ்ல உண்மையாவே நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. நீங்க பேசாம இனிமேல் இந்த மாதிரியே போடுங்க. அம்மா ஆமாம்மா, இந்த Dress உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க பேசாம எங்க ஸ்கூலுக்கு வரும்போது கூட இந்த மாதிரி Dress போட்டு வாங்கம்மா. அக்கா, போட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் என்னை விட உங்களுக்கு தாங்க இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அம்சமாக இருக்கு. பேசாமல் நீங்கள் டெய்லி இப்படியே போடுங்கக்கா. சரி, ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னம்மா, அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்ல கட் பண்ணிடலாமா? அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ தாங்க ஃபோன் பண்ணேன். அவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், கேக் கட் பண்ணிடலாங்க. ஹை அப்பா, ஹாப்பி பர்த்டே பண்டி பப்ளுன்னு போட்டிருக்கு. நாங்க 2 பேரும் ஒன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் நான் அப்பா கூட தனியா செலிப்ரேட் பண்ணுவேன், பண்டி மட்டும் இங்க செலிப்ரேட் பண்ணுவான். இந்த வருஷம் தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்றோம். சரிடா பப்ளு, கவலைப்படாத. அதான் இனிமேல் அப்பாவும் நீயும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. இனிமேல் வருஷம் 2 பேரும் ஒன்னா தான் செலிப்ரேட் பண்ணுவீங்க. இப்போ முதல்ல கேக்கை கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Bunty and Bablu. Happy birthday to you. May God bless you dear. Happy birthday dear Bunty and Bablu. Thank you, thank you. சரி, 2 பேரும் சேர்ந்து அப்படியே கேக்கை வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே பண்டி பப்ளூன்னு போட்டிருக்கு. 2 பேரையும் கட் பண்ணாம இந்த இடத்துல வச்சு கட் பண்றேன். டே பண்டி, இந்தாடா, நான் உன்னை கூட்டி விடுறேன். ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா பப்ளூ. அம்மா இந்தாங்கம்மா. என்கிட்ட குடுறா, நான் ஊட்டி விடுறேன். இல்லம்மா, நானே எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். அப்பா இந்தாங்க. நான்சி, இந்தா நான்சி. தேங்க்ஸ் பப்ளு, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ பப்ளு, கேக் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பண்டி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா பண்டி பப்ளு, 2 பேத்துக்கும் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ பண்டி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பண்டி. அண்ணா, ஹாப்பி பர்த்டே உங்க 2 பேத்துக்கும். இப்ப நான் இந்த ரசமலாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்க போறேன். ரசமலாய் கேக்கு சூப்பரா இருக்குப்பா. எப்பவுமே சாக்லேட் கேக் தான் வாங்குவோம். இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா ரசமலாய் வாங்கியிருக்கீங்க. டே என்கிட்ட குடுறா, நான் எடுத்து கொடுக்குறேன். ரசமலாய் சூப்பரா இருக்குப்பா. அந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கேக் கிடைக்கவே கிடைக்காது. இந்தாடா பண்டி, நீயும் சாப்பிட்டு பாரு. அம்மா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. ஏங்க, இந்த பசங்களுக்கு அப்படியே கட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்ல போட்டு கொடுத்துருங்க. ஓகே, எல்லாத்துக்கும் இப்போ ஆளுக்கு ஒரு பீஸ் கட் பண்ண போறேன். எல்லாரும் எடுத்து பிளேட்ல போட்டு சாப்பிடணும். ஓகேவா?